Hi students, 7th chapter application of differential calculus exercise 7.8. Okay, see the 7th sum. Find the dimensions of the rectangle with the maximum area that can be inscribed in a circle of radius 10 centimeter. Okay, rectangle oda dimension வேணும் with the maximum area can be inscribed in a circle. இப்போ ஒரு சர்க்கிளுக்குள்ளே ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகே, ஒரு சர்க்கிளுக்குள்ளே ரெக்டாங்கிள் இருக்குது. ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள், ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை நான் எப்படி பிடிச்சிக்கிறேன், பாதியாக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது லென்த்தோட பாதியை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பிரெத்தோட பாதியை எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸில் இந்த டேர்ம் எக்ஸு, இந்த டேர்ம் ஒய். ஓகே, அப்போ ரெக்டாங்கிள்னால் என்ன இருக்கும், இது எக்ஸுனா இதுவும் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லென்த்து வந்து 2xஆக இருக்கும். பிரெத்து இது ஒய்னா இந்த இதுவும் ஒய், அப்போ இது 2yஆக இருக்கும். அப்போ லென்த்து 2x, பிரெத்து வந்து 2y. ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் L இன்ட்டு B நமக்கு தெரியும். அப்போ 2x இன்ட்டு 2y, ஏரியா ஈக்குவல் டு 4xy. ஓகே, எனக்கு என்ன சொல்லணும், மேக்ஸிமம் ஏரியான்னு சொல்லணும். மேக்ஸிமம் ஏரியானா ஏரியா இஸ் மேக்ஸிமம் சொல்லணும்னா என்ன சொல்லணும், ஏ டபுள் டேஸ் லெஸ் தேன் 0ன்னு சொல்லணும். ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தேன் 0னா தான் மேக்ஸிமம் கிடைக்கும் இல்லையா. அப்போ ஏரியா ஏ ஈக்குவல் டு 4xyன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால ஒரு வேரியபிளாக சேஞ்ச் பண்ணணும். அதனால் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். சி தட் ஒன். ஸோ இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுதாங்க செஞ்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் டு 4x, ஒய் இருக்க ப்ளேஸில் இதை போட்டுவிட்டேன். இப்போ 1 வேரியபிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் ஏரியா. இப்போ ஏ ஸ்கொயர்டாக மாற்றிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரூட் தேவையில்லை. ஏ ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணி அதை எஃப்ஆஃப்எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். ரூட் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால 16x ஸ்கொயர். 16x ஸ்கொயர். இப்போ இங்கே 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக ஆயிரும். இதை நான் எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது எஃப்ஆஃப்எக்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏற்கனவே மெத்தட் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னால் 16, இந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். 10 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு 16 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 100 10 ஸ்கொயர்னா 100 எக்ஸ் ஸ்கொயர்னா 100 அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x. இங்கே 4x க்யூப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப் டேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 16 மல்டிப்ளை 200x மைனஸ் 4x க்யூப் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. 200x மைனஸ் 4x க்யூப் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 4x க்யூப் ஈக்குவல் டு, go to that side, மைனஸ் 200x. மைனஸ் கேன்சல், ஒரு எக்ஸ் டேர்மை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 200/4 கேன்சல் பண்ணால் 50. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 50. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 50. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எஃப் டேஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் என்னது, எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டபுள் டேஸ். ஓகே, தட் இஸ் 16. ஏற்கனவே இங்கே மல்டிப்ளை பண்ணி 200 வச்சுருக்கோம். 200 இன்ட்டு 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு இது மைனஸ் 12x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ரூட் 50 என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச எக்ஸை டபுள் டேஸில் போடணும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ரூட் 50, எக்ஸ் இருக்க ப்ளேஸில் ரூட் 50 போகிறோம். இப்போ 16 இன்ட்டு 200 மைனஸ் 12 இன்ட்டு ரூட் 50 ஸ்கொயர்டு 50. ஓகே, 50. இப்போ 16 இன்ட்டு 200 மைனஸ் மல்டிப்ளை 600, தட் இஸ் மைனஸ் 400. வி கெட் நெகட்டிவ். நெகட்டிவ் மீன்ஸ் லெஸ் தேன் 0. இப்போ எஃப் டபுள் டேஸ் லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0 மீன்ஸ் எஃப் இஸ் மேக்ஸிமம், தட் இஸ் ஏரியா இஸ் மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் த டைமென்ஷன். டைமென்ஷன்னா லென்த் அண்ட் பிரெத். அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2xன்னு பார்த்தோம் இல்லையா. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2x. அப்போ 2 இன்ட்டு ரூட் 50. ரூட் 50யை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் 50யை 25 ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 2ன்னு எழுதலாம்.
25க்கு பதிலாக 5 ஆயிரும் 5 ரூட் 2 இல்லையா 5 ரூட் 2 இந்த டேர்ம் 5 ரூட் 2 இந்த ஒரு 2 இருக்குது அப்போ 10 ரூட் 2 ஆயிரும் 10 ரூட் 2 சென்டிமீட்டர் லென்த் வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் தட் இஸ் 2y ஒய்க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் தாங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் இப்போ 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்னா என்ன அர்த்தம் root 50 squared that is 50 that is subtract root 50 நான் என்ன சொன்னேன் 5 root 2 already here to 10 root 2 அப்போ length of the rectangle equal to 10 root 2 width of the rectangle that is breadth of the rectangle equal to 10 root 2 we get a answer okay next 8th sum prove that among all the rectangles of a given perimeter the square has the maximum area. Prove that all the rectangles of the given perimeter rectangle ஓட perimeter given. நான் என்ன சொல்லணும் ஏரியாவை அதோட ஏரியாவை மேக்ஸிமம் சொல்லணும் ஏரியா மேக்ஸிமம்னா டபுள் டேஸ் லெஸ் தேன் 0ன்னு சொல்லணும் அந்த ரெக்டாங்கிளை நான் என்ன சொல்லணும் ஸ்கொயர்னு சொல்லணும் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயராக மாறிடும் ஓகேயா நவ் given perimeter கொடுத்துக்கிறதுனால p equal to ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 into l plus b that is 2 l breadth ஓகே அப்போ 2x plus yன்னு எடுத்துக்கிறேன் 2x plus 2y அப்போ 2y equal to p minus 2x y equal to p minus 2x by 2 ஃபஸ்ட் என்ன செய்யணும் கிவனில் இருந்து ஒய் கண்டுபிடிச்சிடணும் அதான ஸ்டெப்பு இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் கிவன் கொடுத்ததுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் எனக்கு ஏரியா தான் மேக்ஸிமம் சொல்லணும் ஏரியா ஃபார்முலா எல் இன்ட்டு பினா எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 வெளியே எடுத்துகிறேன் இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போயிடும் பிஎக்ஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் ஓகே நெக்ஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் 1/2 பிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி minus 4x இது differentiate பண்ணுவது minus 4x next step f dash of x equal to 0 அப்போ 1/2 p minus 4x equal to 0 that is p minus 4x equal to 0 minus 4x go to that side minus p cancel x equal to p by 4 இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டபுள் டேஷ் அப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்போ 1/2 இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும் minus 4 வரும் 1/2 into minus 4ன்னு வரும் இல்லையா இப்போ f double dash of x 1/2 into minus 4 cancel minus 2 less than 0 na f is maximum that is area is maximum ஓகே மேக்ஸிமம் சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் ஸ்கொயர்னு சொல்லணும் அப்போ p equal to 2x plus 2yன்னு எடுத்தோம் பெர்மீட்டர் என்ன அர்த்தம் 2x plus 2y ஓகே x equal to p by 4 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா p by 4 கண்டுபிடிச்சோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் p equal to 4x வரும் இப்போ இந்த pக்கு பதிலாக 4x போட்டோம்னா 2x plus 2y அப்போ 2x go to that side minus 2x இப்போ 4x minus 2x equal to 2y 2x equal to 2y cancel x equal to y அப்போ length equal to breadth கிடச்சிடுச்சு லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் ஆகிடுச்சு தேர்ஃபோர் இட் இஸ் எ ஸ்கொயர் இங்கே எனக்கு டைமென்ஷன் தேவையில்லை லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா ஸ்கொயர்னு சொல்லிடலாம் ஓகே மேக்ஸிமமாக மினிமம்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும் ஓகே நவ் 9th சம் ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் that can be inscribed in a semicircle of radius r centimeter 7th sum பார்த்தோம்லே அதே மெத்தட் தான் சார் ரெக்டாங்கிள் லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் can be inscribed in a circle இங்கே செமி சர்க்கிள் அங்கே ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஜென்ரலாக 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ என்ன சொல்லணும் செமி சர்க்கிளுக்குள்ளே ரெக்டாங்கிள் இருக்குது அதை லார்ஜஸ்ட்டுன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும் மேக்ஸிமம் சொல்லணும் அடுத்து டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ ஒரு செமி சர்க்கிளுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் ஓகே இதை நான் சென்டராக வச்சுட்டு ரேடியஸ் ஆர் மார்க் பண்ணிடுறேன் ரேடியஸ் ஆர் இந்த டேர்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ் லென்த்து 2x ஆகும் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் 2x ஆகும் லென்த்து பிரெத்து ஒய் மட்டும்தான் ஓகே அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி எல்லுனா என்னது 2x ஃபுல்லாக 2x பிரெத்துனா ஒய் மட்டும்தான் அப்போ 2xy சர்க்கிள்னா 4xyன்னு பார்த்தோம் இங்கே செமி சர்க்கிள்ன்றதுனால 2xy இப்போ ஹியர் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கிறத வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 2xyன்னு எடுத்தோம். அப்போ 2x இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரூட் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ ஸ்கொயர்னால் 4x ஸ்கொயர், எக்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை எஃப் ஆஃப் எக்ஸ் மாற்றுறதுக்கு 4 வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போயிடுறேன். ஆர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. ஓகே, அது சொன்னிச்சு எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 வச்சுக்கிறேன், ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, ஹியர் எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 4x கியூப். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இன்சைட் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. ஓகே, நவ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2x ஈக்குவல் டு மைனஸ் go to that side plus 4x கியூப். ஓகே, அந்த 2 4 கேன்சல், 2 ஒரு எக்ஸ் டேர்ம் கேன்சல். அப்போ 2x ஸ்கொயர் பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 6 ஆயிரும், இங்கே ரூட் 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2. ஓகே, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு திரும்ப இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 4 வச்சுக்கிறேன், ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 12x ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் டேஸ் ஆஃப் ஆர் பை ரூட் 2 கண்டுபிடிச்சதில் எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ரூட் 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 2r ஸ்கொயர், இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் 2r ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் 12 எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ரூட் 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகே, அப்போ 4 இன்ட்டு 2r ஸ்கொயர் மைனஸ் கேன்சல் 6r ஸ்கொயர், தட் இஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4r ஸ்கொயர். 2r ஸ்கொயர் மைனஸ் 6r ஸ்கொயர் மைனஸ் 4r ஸ்கொயர் லெஸ் தேன் 0, நெகட்டிவ் லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0னா எஃப் இஸ் மேக்ஸிமம். ஓகே, லார்ஜஸ்ட் ஏரியா. அப்போ எஃப் இஸ் மேக்ஸிமம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன். டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வேல்யூ 2x. லென்த் எத்தனை பார்த்தோம், 2x லென்த்து இல்லையா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை ரூட் 2. இந்த 2வையும் ரூட் 2வையும் கேன்சல் பண்ணும்போது ஒரு ரூட் 2 வரும். அப்போ ரூட் 2 ஆர் சென்டிமீட்டர். வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஒய் மட்டும்தான் வித்து இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகே, எல்சிஎம் எடுத்தோன்னா 2r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். 2r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் பை 2, that is r by root 2 centimeter. Length of the rectangle equal to root 2 by r. Width of the rectangle equal to r by root 2 centimeter. We get a answer. Okay. 10th sum. A manufacturer wants to design an open box having a square base and a surface area of 108 square centimeter. Determine the dimension of the box and for the maximum volume. இப்போ ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஹேவிங் ஸ்கொயர் பேஸ் இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இது என்னென்னா, ஒரு டானிக் பாட்டில் வைக்கிற பாக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. டானிக் பாட்டில் வைக்கிற பாக்ஸ் எப்படி இருக்கும், கீழே ஸ்கொயர் மாதிரி இருக்கும், மேலே எல்லாம் ரெக்டாங்கிள் மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். ஓகே, பார்த்துருப்போம் இல்லையா. அந்த கீழே வந்து பேஸில் ஸ்கொயர் இருக்குது, மேலே ஓப்பன் பாக்ஸ், மேலே க்ளோஸ்டு கிடையாது, ஓப்பன், கீழே மட்டும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. சைடில் 4 ரெக்டாங்கிள் இருக்கும். சைடில் பாக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, 4 ரெக்டாங்கிள் இருக்கும். டிட்டர்மைன் த டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ், டைமென்ஷன் வேணும். அண்டு ஃபார் த மேக்ஸிமம் வால்யூம் வேணும். வால்யூமை மேக்ஸிமம் சொல்லணும்னா என்ன செய்யணும், வி டபுள் டேஸ் லெஸ் தேன் 0ன்னு சொல்லணும். ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கிறேன், let x be the side of the square boxன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் பாக்ஸு இது மாதிரி இருக்கும். ஸ்கொயர் பாக்ஸு இங்கே மேலெலாம் என்ன இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும்.
பெருசாக இருக்கும். டானிக் பாட்டில் பார்த்தீங்கன்னா டானிக் பாட்டில் வைக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேயா? இந்த ஸ்கொயரில் இந்த பார்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் பி த ஹைட் ஆஃப் த ஸ்கொயர் பாக்ஸ். ஒய் வந்து ஹைட் ஆஃப் த ஸ்கொயர் பாக்ஸ். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியானா கீழே வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஒரே ஒரு ஸ்கொயர்ன்றால எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? ஸ்கொயர்னால எக்ஸ் ஸ்கொயர். சைடில் வந்து 4 ரெக்டாங்கிள் இருக்கும், சுற்றி 4 ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு வந்து என்னது ஏரியா, லென்த் இன்ட்டு பிரெத்து. இதுதான் லென்த்து, பிரெத்து வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஹைட்னா இந்த ஹைட்டை ஒய்ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸு, இது எக்ஸு, இது ஒய். ஓகே? அப்போ இது லென்த்து பிரெத்துன்னு எடுத்துக்கணும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா XY. அப்போ 4 சைட்ஸ் இருக்கிறதுனால 4XY. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? டானிக் பாட்டிலோட பாக்ஸை ஞாபகத்தில் கொண்டு வந்துக்கோங்க. கீழே வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும், மேலே சைட்லலாம் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே? எக்ஸு வந்து இங்கே சைடுன்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஒய் வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ் ஏரியா கீழே வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏரியா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 4 ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால 4XY. ஓகே? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம் நான் என்ன சொன்னேன், வால்யூமை தான் என்ன சொல்லணும், மேக்ஸிமம் சொல்லணும். வால்யூம்னா என்னது, லென்த்து பிரெத்து ஹைட்டு. இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இது ஹைட்டு ஒய். அப்போ எல்லும் எக்ஸு, பியும் எக்ஸு, ஹெச் வந்து ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஆயிரும். ஓகே? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4XY ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4XY ஈக்குவல் டு 108. ஃபஸ்ட் நான் ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 4XY ஈக்குவல் டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் ஈக்குவல் டு 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4x. ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இது எதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும், வால்யூமில். வால்யூம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், அதை f(x)ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4x. ஓகே? ஒரு எக்ஸ்ட்ராமல் இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4ஐ 1/4 வெளியே கொண்டு வந்துடுறேன், இந்த எக்ஸ் உள்ளே கொண்டு போயிடும். 1/4 108x மைனஸ் எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் க்யூப். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1/4. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 108 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர். ஓகே? நெக்ஸ்ட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு கொடுத்த சைட் மைனஸ் 108 மைனஸ் கேன்சல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 108/3. ஓகே? இப்போ கேன்சல் 36. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 36. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. இங்கே எல்லாமே லென்த்து பிரெத்துன்னு சொல்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கலை நான். ஓகே? எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் மட்டும். எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸு கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும், எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அகெயின் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1/4 அப்படியே வச்சுக்கிறேன். 108 கான்ஸ்டன்ட், அப்போ 0 ஆயிடுச்சு. இங்கே 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x மைனஸ் 6x. ஓகே? அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 6x கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மைனஸ் 3x/2. மைனஸ் 3x/2. எக்ஸுக்கு பதிலாக கண்டுபிடிச்சோம், 6ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டபுள் டேஸ் ஆஃப் 6 மைனஸ் 3 இன்ட்டு 6/2 கேன்சல் மைனஸ் 9. நெகட்டிவ்னா லெஸ் தேன் 0. F is maximum. F is maximum. எனக்கு என்ன வேணும், டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் வேணும். டைமென்ஷன்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு. லென்த் என்ன எடுத்தோம், எக்ஸு 6 சென்டிமீட்டர். பிரெத்தை என்ன எடுத்தோம், அதுவும் எக்ஸ் தான். அதாவது லென்த்தும் எக்ஸு, இந்த பிரெத்தும் எக்ஸு, ஹைட்டு மட்டும்தான் ஒய். ஓகே? இப்போ லென்த்து எக்ஸு 6 சென்டிமீட்டர், பிரெத் ஆஃப் த பாக்ஸும் எக்ஸு 6 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த பாக்ஸ் ஒய். ஒய்ன்னு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4x. இப்போ 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4xல எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 108 மைனஸ் 36 டிவைடட் பை 4 இன்ட்டு 6 24. சப்ராக்ட் 72. 72/24 கேன்சல் 3 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகே? லென்த் 6 சென்டிமீட்டர், பிரெத் 6 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த பாக்ஸ் 3 சென்டிமீட்டர் ஃபார் த ஓப்பன் பாக்ஸ். ஓகே? Next, 11th sum. The volume of the cylinder is given by the formula V equal to pi r squared h.
find the greatest and least values of V if R plus H equal to 6. Okay, volume of the cylinder formula நமக்கு தெரியும் V equal to pi R square H. Okay, இதில் greatest value வேணும், least value வேணும், that is maximum value வேணும், minimum value வேணும். if R plus H equal to 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ R plus H equal to 6னா H equal to 6 minus Rன்னு எழுதிக்கலாமா? இப்போ வால்யூம் equal to pi R squared H given. ஓகே, இப்போ இந்த Hல 6 minus R சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஒரே டேர்மாக வந்துருச்சு, R டேர்ம். ஓகே, இப்போ f of xன்னு எடுத்துக்கிறேன். இது f of xன்னு எடுத்துகிட்டு பையை வச்சுட்டு R ஸ்கொயர் உள்ள கொண்டு போனால் 6R ஸ்கொயர் மைனஸ் R க்யூப். ஓகே, நெக்ஸ்ட் f dash of x கண்டுபிடிக்கணும். பையை வச்சுக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 12R மைனஸ் 3R ஸ்கொயர். நெக்ஸ்ட் f dash of x ஈக்குவல் டு 0 பை, இங்கே 12R மைனஸ் 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வை ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் 3R காமனாக வெளியே எடுக்கலாம். 3R காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸ் 4 இந்த பிளேஸில், இங்கே மைனஸ் R ஈக்குவல் டு 0. அப்போ 3R ஈக்குவல் டு 0, 4 மைனஸ் R ஈக்குவல் டு 0. ஹியர் R ஈக்குவல் டு 0, இங்கே R ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போ f டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிச்ச பிறகு டபுள் டேஷ். இப்போ இந்த டேர்மை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பை அப்படி வச்சுக்கிறேன். 12R டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 12, 3R ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6R, 3R ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6R. இப்போ பை இன் 12 மைனஸ் 6R. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது Rக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 0 f டபுள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறேன். 0 கண்டுபிடிக்கும் போது என்னது, பை 12 மைனஸ் 6 இன்ட்டு 0, தட் இஸ் 12 பை. ஓகே, இது 0 ஆயிரும். இது 12 பை பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் 0. f டபுள் டேஷ் கிரேட்டர் தேன் 0னா f இஸ் மினிமம். ஓகே, அடுத்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 4 சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பை இன்ட்டு 12 மைனஸ் 6 இன்ட்டு 4 மைனஸ் 24 ஆயிரும் இல்லையா? அப்போ 12 மைனஸ் 24 மைனஸ் 12 பை. லெஸ் தேன் 0, லெஸ் தேன் 0னா f இஸ் மேக்ஸிமம். ஓகே, 0ல் f இஸ் மினிமம், 4ல் f இஸ் மேக்ஸிமம். எனக்கு மினிமம் வேல்யூ வேணும். மினிமம் வேல்யூ வேணும்னா என்ன செய்யணும், எஃப்பில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நம்ம ஏரியா வால்யூம் எடுத்தோடனே அந்த எஃப்பில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f ஆஃப் 0 என்னது வேல்யூ, f ஆஃப் 0 போட்டோம்னா இந்த வேல்யூவில் கொண்டு போய் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 6 மைனஸ் 6 ஆஃப் 0 மைனஸ் 0 இந்த பிளேஸில், இங்கே 0 0 இந்த பிளேஸில் 0, இந்த பிளேஸ்லையும் 0 போட்டோம்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 0 இன்ட்டு பை 0. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ f ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். பை இன்ட்டு 6 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 4 க்யூப். பை இன்ட்டு 16 இன்ட்டு 6 96 மைனஸ் 64 சிம்ப்ளை பண்ணோம்னா 32 பை. ஓகே, மினிமம் வேல்யூ 0, maximum value 32 pi. Okay, this one is a second derivative test method. Okay, 12th sum, a hollow cone with base radius a centimeter, height b centimeter is placed on a table. Okay, ஒரு டேபிளில் ஒரு ஹாலோ கோன் இருக்குது, ரேடியஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் the volume of the largest cylinder that can be hidden underneath is 4/9 times volume of the cone. நான் என்ன சொல்லணும், உள்ள ஒரு லார்ஜஸ்ட் சிலிண்டர், அந்த ஹாலோ கோனுக்குள்ளே ஒரு லார்ஜஸ்ட் சிலிண்டர் இருக்குது, அதோட வால்யூம் வந்து 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன் சொல்லணும். 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லணும், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 4/9 வால்யூம் ஆஃப் த கோன் சொல்லணும். ஓகே, இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறோம். இது வந்து ஹாலோ கோன், இதோட ரேடியஸ் வந்து எனக்கு ஏன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே ஹைட் வந்து பீன்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஹைட் வந்து பீன்னு கொடுத்துட்டாங்க, இது ஏ. ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. உள்ளே வந்து என்ன இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது, ஹாலோ கோனுக்குள்ளே ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். இந்த சிலிண்டருக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த ரேடியஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹைட்டை வந்து கேபிட்டல் பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, கோனோட ரேடியஸ் ஸ்மால் ஏ, ஹைட் வந்து ஸ்மால் பி. சிலிண்டரோட ரேடியஸ் கேபிட்டல் ஏ, சிலிண்டரோட ஹைட் வந்து கேபிட்டல் பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை பிக்யூஆர் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி பிடிஎஸ் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்ல போகிறேன். ட்ரையாங்கிள் பிடிஎஸ் பிக்யூஆர், இந்த பீன்ற ஆங்கிள் காமன். இந்த ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் காமன். அடுத்து இந்த 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ ஏஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் இந்த இதுவும் காமன் இதுவும் காமன்றதுனால 90னால ஈக்குவல்னால ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொன்னால் என்ன சொல்லலாம், சைட்ஸை வந்து ப்ரொப்போர்ஷனலாக எழுதலாம். சைட்ஸை ப்ரொப்போர்ஷனலாக எழுதுனா பிடி, சின்ன ட்ரையாங்கிளில் பிடின்னு எடுத்தோன்னா இங்கே பெரிய ட்ரையாங்கிளில் பிடி பை டிஎஸ், அதே மாதிரி பிக்யூ பை கியூஆர். பிடி பை டிஎஸ், சின்ன ட்ரையாங்கிளுக்கு பிடி பை டிஎஸ், பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிக்யூ பை கியூஆர் எழுதிக்கலாம். ஓகே, பிடினா என்னது, இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு கோனோட டோட்டல் ஹைட் வந்து ஸ்மால் பி, இந்த சிலிண்டரோட ஹைட்டு கேபிட்டல் பி. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். ஓகே, அந்த டோட்டல் ஹைட்டு ஸ்மால் பி, இந்த லெவல் கேபிட்டல் பி, இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ பிடின்றது பி மைனஸ் பி. டிஎஸ்ன்னு எடுத்தோம், கேபிட்டல் ஏன்னு எடுத்தோம், எழுதிக்கிட்டேன். பிக்யூனா ஹைட் ஆஃப் த கோன் பி. ஓகே, கியூஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த கோன் ஸ்மால் ஏ. இதிலேருந்து கேபிட்டல் ஏ எழுதுகிறேன். ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது இங்கே ரெசிப்ரோக்கலாக வரும். ஏ ஈக்குவல் டு இங்கே ரெசிப்ரோக்கலாக ஏ பை பி இன்ட்டு பி மைனஸ் பி. ஓகே, இங்கே கிராஸ் மல்டிப்ளைனா ஏ ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஏ பை பி இன்ட்டு பி மைனஸ் பி. இப்போ கேபிட்டல் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வேணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான் 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன் சொல்லணும். அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எடுத்துக்கிறேன். நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், சிலிண்டரோடதெல்லாம் கேபிட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பை ஆர்னா என்ன எடுத்தோம், கேபிட்டல் ஏ, அப்போ ஏ ஸ்கொயர். ஹெச்னா என்ன எடுத்தோம், கேபிட்டல் பி, அப்போ ஏ ஸ்கொயர் பி, பை ஏ ஸ்கொயர் பி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், ஏ பை பி பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் பி. ஓகே, இப்போ பை இன்ட்டு ஸ்கொயரை இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுறேன் இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பி மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பி. இப்போ பி தான் வேரியபிள். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்க போகிறேன். இது யூவி மெத்தடில் போட போகிறோம். ஓகே, இதை யூவி மெத்தடில் போட போகிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, பி மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு பி மைனஸ் பி, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு -1 வரும். இப்போ கேபிட்டல் பி தான் வேரியபிள். ஓகே, அப்போ இந்த -1 இந்த பியை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் பி மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 முன்னாடி வரும். 2 பி மைனஸ் பி, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு -1, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், தெரியும். பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்ம்லையும் பி மைனஸ் பி காமனாக இருக்குது. பி மைனஸ் பி காமனாக இருக்குது, வெளியெடுத்துறேன். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், -2b. இங்கே ஒரு டேர்மை வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு பி மைனஸ் பி இருக்கும். ஓகே, இப்போ பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பி மைனஸ் பி சிம்ப்ளிஃபை பி மைனஸ் 3b. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போ b மைனஸ் பி ஈக்குவல் டு 0, b மைனஸ் 3b ஈக்குவல் டு 0. b ஈக்குவல் டு b கிடைக்கும். b ஈக்குவல் டு bனா நாட் பாசிபிள். இந்த b என்னது, கோனோட ஹைட்டு. இந்த b என்னது, சிலிண்டரோட ஹைட்டு. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல், அதனால் நாட் பாசிபிள். இது நாட் பாசிபிள். இப்போ b மைனஸ் 3b ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 3b. அப்போ கேபிட்டல் B ஈக்குவல் டு ஸ்மால் b பை 3. இப்போ இதுதான் எனக்கு தேவை. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இது திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகெயின் யூவி மெத்தட். ஓகே, பை ஏ ஸ்கொயர் பிஏ அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பி மைனஸ் பி அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு -3 இருக்கும். இது கான்ஸ்டன்ட், ஸ்மால் பி கான்ஸ்டன்ட், கேபிட்டல் பி தான் வேரியபிள். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு -3 ப்ளஸ் இந்த டேர்மை வச்சுக்கிறேன். பி -3பியை வச்சுக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1. ஓகே, இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் b/3. இப்போ கேபிட்டல் பிக்கு பதிலாக b/3 சப்ஸ்டியூட் பண்ணணும். பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், பி இருக்கிறதுல b/3 போடுறேன். b மைனஸ் b/3 இன்ட்டு -3 மைனஸ் இந்த -1 இங்கே மைனஸாக கொண்டு வந்திருக்கேன். b மைனஸ் 3 இன்ட்டு பிக்கு பதிலாக b/3. ஓகே, பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். நான் இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், 3b மைனஸ் பி, 3b மைனஸ் b/3, இங்கே -3, இங்கே 3 கேன்சல் ஆகி b மைனஸ் பி 0 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 2b, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -2b. ஓகே, லெஸ் தேன் 0. இப்போ எஃப் இஸ் மேக்ஸிமம். எனக்கு லார்ஜஸ்ட் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை மேக்ஸிமம் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும், இந்த எஃப் ஆஃப் b/3, இந்த வந்த b/3, b = b/3 அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப்னா இருந்தது நம்ம எடுத்திருக்க வேல்யூவில் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், பி மைனஸ் b/3 ஹோல் ஸ்கொயர். பி இருக்கிறதுல என்ன போட போகிறோம், b/3 போட போகிறோம். பி இருக்கிறதுல, கேபிட்டல் பி இருக்கிறதுல b/3. அப்போ b மைனஸ் b/3 ஹோல் ஸ்கொயர் b/3. பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், எல்சிஎம் எடுத்தோன்னா 3b மைனஸ் b/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு b/3. சிம்பிளி பண்ணால் 2b/3 ஹோல் ஸ்கொயர் b/3. சார் 4b ஸ்கொயர் பை 9. சிம்பிளி பண்ணும்போது 4b ஸ்கொயர் பை 9 இன்ட்டு b/3. ஓகே, இங்கே இந்த 4/9 வெளியே எடுத்துறேன். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கும் பாரு, 1/3 இருக்கும். 1/3 பை ஏ ஸ்கொயர் பி. நமக்கு வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு, ஆர் ஸ்கொயர்னா ரேடியஸை ஏன்னு எடுத்தோம். ஏ ஸ்கொயர், ஹெச்னா ஹைட்டை பின்னு எடுத்தோம். 1/3 பை ஏ ஸ்கொயர் பி. இப்போ 4/9 வால்யூம் ஆஃப் த கோன் சொல்லணும். அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 4/9 வால்யூம் ஆஃப் த கோன். வி கெட் அ ஆன்சர். ஓகே, அந்த லாஸ்ட் சம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க, ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.